Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஹெல்த்தியாவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிரலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜீரகம் அல்லது ஓமம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஓமத்தை பவுடர் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நம்ம மிளகாய் தூளா சேர்க்கறத விட மிளகாயை வந்து காஞ்ச மிளகாய் வந்து நம்ம மிக்ஸில சுத்திட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் 2 எடுத்துர்க்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கையில் ஒட்டாது. லேசாக எண்ணெய் மட்டும் தடவிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு பொரியும். நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணி வைக்காமல் சூடான எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ரொம்ப சீக்கிரமாக மாறிடும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், சவச்சவன் இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மொறுமொறுன்னு ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இது நம்ம சட்டுன்னு செஞ்சால் கூட உடனேலாம் கெட்டு போகாதுங்க. ஒரு 1-2 நாள் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த மொறுமொறுப்போடையே இருக்கும், நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இஃப்தாருக்கு ஈவினிங் டீ டைமுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயே உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். இதை நம்ம உடச்சி போட்டு சாட் மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.